Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத அமாவாசை தினத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி வழிபட்டனர். ஆனி அமாவாசையை முன்னிட்டு காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அருள் பாலித்தார். தொடர்ந்து அங்காளம்மனை பூசாரிகள் தோளில் சுமந்து வடக்கு வாயில் வழியாக ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வந்து தாலாட்டு பாடல்களை பாட ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபமேந்தி அங்காளம்மனை வழிபட்டனர். மதுரை அழகர் கோவில் அருகே கள்ளம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள வாராகி அம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி திருவிழா தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் விசேஷ அலங்காரங்கள், யாக பூஜைகளுடன் சுவாமி புறப்பாடும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அனுக்ஷே ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வஜானம், மகா கணபதி ஹோமம், 108 சங்காபிஷேகம், 108 கலச அபிஷேகம் மற்றும் மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் கலந்து கொள்ள வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு முதல் நாள் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. ஹிருதாபநாசினி குளத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி வீரராகவ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பெருமாளை தரிசித்தால் நோய் தீருமென திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் நடைபெற்றது. சிவப்பு பட்டுடுத்தி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இந்த நிகழ்வில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாள் சமேத சோமநாத சுவாமி கோவிலில் ஆனி உத்திர திருவிழாவில் சுவாமி கிரி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆனி உத்திர பெருந்திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. சுவாமியும் அம்பாளும் தினமும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். சுவாமி கிரி வீதி உலா வரும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய முத்துமாரியம்மன் கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. பொய்யாதநல்லூர் கிராமத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது. இந்த யாகத்தில் பக்தர்கள் கொண்டு வந்த மிளகாய்கள் போடப்பட்டன. பின்னர் பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் 108 வகையான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன. பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரால் பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.